வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாரம்பரிய மரபுகளை பாதுகாக்க கலாச்சார மறுமலர்ச்சி அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தினார். நிலையான சுழல் பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்று எதிர்கால திட்டமிடலுக்கு பயனளிக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 24 தொழிற்சாலைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் செஸ் 3வது சுற்றில் குகேஷ் அமெரிக்காவின் ஃபேபியோனாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டை அதன் வளமான பாரம்பரியம் மற்றும் தொன்மையான மொழிகளுடன் இணைக்கும் கலாச்சார மறுமலர்ச்சி தற்போதைய தேவை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்திய கலாச்சார வரலாறு குறித்த இந்தியவியல் ஆய்வு மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் உலகளாவிய இந்தியாவின் அறிவுசார் தொடர்பை எடுத்துரைத்தார். அமைதி மற்றும் இறையாண்மைக்காக இந்தியா எப்பொழுதுமே செயலாற்றி வருவதாக திரு ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டார். தேசத்தின் பழமையான மொழிகளையும் இலக்கியத்தையும் பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என்று கூறிய அவர் நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் குறித்து இளையோர் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். காலனி ஆதிக்க கதைகளை சார்ந்திருப்பதை தவிர்த்து உள்நாட்டு உணர்வுடன் நம் பாரம்பரிய வரலாற்றை மறு ஆய்வு செய்ய இளையோர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நம் நாட்டின் வரலாறு காலனி ஆட்சியின் போது தவறாக புனையப்பட்டதாக குறை கூறிய அவர் நம் தேசத்தின் கலாச்சாரம் சார்ந்த மரபுகள் அறிவியல் ரீதியானது அல்ல என்று புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்திய கலாச்சாரத்தையும் பழங்கால ஆட்சி முறை கொள்கைகள் குறித்த விழிப்புணர்வையும் மீட்டெடுக்க இது தொடர்பான ஆய்வு மையம் சிறப்பான பங்காற்றும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிலையான மறுசுழற்சி பொருளாதாரம் நம் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்று எதிர்கால திட்டமிடலுக்கு பயனளிக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச அளவிலான நிலையான சுழற்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் பொருளாதார சுழற்சி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க முடியும் என்று எடுத்துரைத்தார். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கில் மோட்டார் வாகன பிரிவின் பங்கை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் தூய்மையான மின் உற்பத்தி சுற்றுச்சூழல் மாசுகளை குறைக்கும் என்றார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் காடு வளர்ப்போம் திட்டங்களால் காற்று மாசு பெருமளவு குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் 55வது உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்த 5 நாள் மாநாட்டில் நாட்டின் உள்ளடக்கிய வளர்ச்சி, மின்னணு புரட்சி போன்றவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் மத்திய அமைச்சர்கள் திரு CR பாட்டீல், திரு ராம் மோகன் நாயுடு, திரு சிராக் பாஸ்வான், திரு ஜெயின் சௌத்ரி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். அந்நிய நேரடி முதலீடுகள் மூலம் இலகுவான வர்த்தக நடைமுறைகள் இந்தியாவில் அதிகரித்திருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துதல் தொடர்பான 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் எவ்வித பாகுபாடும் இன்றி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். சுகாதார பாதுகாப்பு திட்டங்களில் 60 கோடி மக்கள் பயனடைவதாகவும் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3,516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் LED விளக்குகள் தயாரிக்கும் 24 தொழிற்சாலைகள் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட 38 மனுக்களை ஆய்வு செய்து இவை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இவற்றையும் சேர்த்து உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 84 தொழிற்சாலைகள் 10,478 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் என்று அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் 75வது அரசியல் சாசன கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அஞ்சல் துறை சார்பிலான 3 நாள் தபால் தலை கண்காட்சியை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் நம் நாட்டை வளமான பாதையில் முன்னெடுத்து செல்லும் ஒளி விளக்காக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் தபால் தலை வரலாறு, அரசியல் சாசனம் போன்றவை குறித்த விழிப்புணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த திட்டத்தின் மூலம் 15 அரசு துறைகளின் சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். நகர்ப்புறங்களில் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து ஊரக பகுதிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் 12,525 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக எடுத்துரைத்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில அளவிலான வனத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தலைமையில் இன்று நடைபெற்றது. பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு, மலைவாழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் குறித்து அமைச்சர் அதிகாரிகளுடன் இதில் ஆலோசனை கலந்தார். 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பழங்குடியினருக்கு அமைச்சர் வழங்கினார். சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திருச்சி விமான நிலையத்திற்கு நாளை வருகை தர உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு திருச்சியில் ட்ரோன் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் நாளை சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மருதுபாண்டியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான சிலை கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நூலகத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட உள்ள காவல் நிலைய புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி துறையூரில் இன்று மாலை பழங்குடியின மாணாக்கருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியில் தேர்வு செய்யப்பட்டவர்களை பயிற்சிக்கு அனுப்பும் விழாவில் மாநில ஆதிதிராவிடர் அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இன்று மாலை பங்கேற்கிறார். திருவண்ணாமலை மண் சரிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குடியிருப்புகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு இன்று வழங்கினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர குடியிருப்புகள் விரைவில் கட்டித்தரப்படும் என்று அமைச்சர் கூறினார். மண் சரிவை ஒட்டி அந்த 7 குடும்பங்கள் ஒரே வீடாக இருந்தாலும் ஒட்டியிருந்த ஏறத்தாழ 20 வீடுகள் அதன் மூலமாக பயன்பாடு இல்லாமல் பாழ்பட்டது. இந்த நிலையில வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த பகுதியிலே இடத்தை அறக்கட்டளையின் மூலமாக 20 வீடு கட்டுவது என்று திட்டமிடப்பட்டு தற்காலிக வீடுகளை கட்டியிருக்கிறோம். வாடகை வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றையிலிருந்து இந்த தற்காலிக வீட்டிலே அவர்கள் குடிபுக இருக்கிறார்கள். சேலம் மாநகரில் வாகன பதிவு எண்பலகை இல்லாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் திரு ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் அனைவரும் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஜனவரி 20லிருந்து 27 வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது. சம்பந்தமாக நம்ம தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டணும் அப்படின்ற அவசியத்தை வலியுறுத்தி இங்கே இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். பெரும்பாலான விபத்துகள் இருசக்கர வாகனம் தான் நடக்கிறது. அதில் நம்பர் பிளேட் இல்லாததில் வாகன தணிக்கையில் இருக்கும்போது வாகனத்தை பறிமுதல் செய்து அந்த வாகனம் அவங்க சொல்கிற நம்பர் இது கரெக்டாக ரிசர்வ் பண்ணுறோம். அதுக்கான ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்க சமர்ப்பித்த அப்புறம் தான் வண்டியை அபராதம் விதித்து அவங்களுக்கு வண்டி ரிலீஸ். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிக்குள் இன்று முதல் கால்நடைகளுக்கு அனுமதி இல்லை என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிக்குள் கால்நடைகளை வளர்க்க இன்று முதல் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிக்குள் வசிப்பவர்கள் யாரேனும் கால்நடைகள் வைத்திருந்தாலோ கால்நடைகளை வனப்பகுதியில் மேய்க்கவிட்டாலோ வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி கால்நடை வைத்திருப்போர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கால்நடைகள் கைப்பற்றப்படும் என களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார். கால்நடைகளை வளர்ப்பவர்கள் உடனடியாக பகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோரம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா சதுரங்க போட்டியின் 3வது சுற்றில் உலக செஸ் சாம்பியனான குகேஷ் அமெரிக்காவின் ஃபேபியோனாவை இன்று எதிர்கொள்கிறார். பிற போட்டிகளில் அர்ஜுன் எரிகேசி பிரக்ஞானந்தாவுடனும் லியோன் லியூக் பென்டலா ஹரிகிருஷ்ணாவுடனும் மோதுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாரம்பரிய மரபுகளை பாதுகாக்க கலாச்சார மறுமலர்ச்சி அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். நிலையான சுழல் பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து சென்று எதிர்கால திட்டமிடலுக்கு பயனளிக்கும் என்று
மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 24 தொழிற்சாலைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் செஸ் 3வது சுற்றில் குகீஷ் அமெரிக்காவின் ஃபேபியோனாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.